வணக்கம். இந்த சாப்டர்ல கலர் கிரிட் ஃபோட்டோ எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இனிஷியலா ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இங்கே உங்களோட ஃபைல் நேம் டைப் பண்ணிங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான செட்டிங் ஹைட் வித்து கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு எனக்கு ஃபைல் வந்து தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜில் போய் இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. நான் இமேஜில் போய் இதை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்ற போகிறேன். ஸோ இமேஜ் ரொட்டேஷனில் கிளாக் வைஸ் இப்போ எனக்கு டாக்குமெண்ட் சைஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு நான் ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மூவ் டூவில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே இதை அப்படியே இன்னொரு காப்பி. ஓகே, திரும்பி கண்ட்ரோல் ஜே இன்னொரு காப்பி, கண்ட்ரோல் ஜே இன்னொரு காப்பி, கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஜே. இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் ஷேப்ஸை அரேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இது வந்துட்டு எல்லாத்தோட டிஸ்டன்ஸையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ், இந்த பிங்க் கலராக இப்போ நான் நகர்த்தும் போது வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட ஒவ்வொரு இமேஜ் லேயர்ஸும் எந்தெந்த டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குது. இப்போ கரெக்டாக வந்துட்டு 1.627ங்கிற டிஸ்டன்ஸ் கேப்பில் ஒவ்வொரு இமேஜும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு நான் ஈக்குவல் ஸ்பேசிங் வந்துட்டு இந்த ஒவ்வொரு பாக்ஸஸ்க்குமே நான் ஈக்குவல் ஸ்பேசிங் வரேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லேயரில் இந்த எல்லா ட்ரையாங்கிளும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே நீங்கள் மெனு பாருக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்காக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அந்த இதில் வந்துட்டு ஸ்பேசிங்காக உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டலாக ஸ்பேசிங், ஈவன் ஸ்பேசிங் கொடுக்குறது, சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகல் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மவுஸ் பாயிண்ட் அங்கே வச்சு ஹோல்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணும். டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பே வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங் இந்த இதுக்கு கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எல்லா லேயர்ஸையும் இந்த எல்லா ஷேப்ஸையுமே வந்து குரூப் பண்ண போகிறேன். குரூப் பண்ணிவிட்டு இந்த குரூப்பை இன்னொரு காப்பி எடுக்க போகிறேன். காப்பி எடுத்துகிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நான் கீழே கொண்டு வர போகிறேன். ஸ்பேசிங் அதே மாதிரி இன்னொரு குரூப் கண்ட்ரோல் ஜே, அதே மாதிரி கண்ட்ரோல் ஜே இன்னொரு காப்பி. இந்த மாதிரி ஒரு கிரிட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிரிட்ஸில் வந்து நான் பர்டிகுலராக அங்கே சில கிரிட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு இர்ரெகுலர், இது வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு ஷெல் மாதிரி எல்லாமே கரெக்டாக ஆர்டரில் கனெக்ட் ஆகிருக்க ஷெல் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அப்ட்ராக்ட் டிசைனுக்காக நான் அங்கங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷெல் மட்டும் டெலீட் பண்ணுறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல, ஒரு இர்ரெகுலரான ஷேப் கொடுக்கறதுக்காக. ரேண்டமாக ஏதாவது நீங்கள் ஷெல்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோம். சரியா, நீங்கள் ரேண்டமாக எந்த ஷெல்னாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எல்லா குரூப்பையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் குரூப்புக்குள்ளே மாற்ற போகிறோம். அதுக்குரிய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி. இப்போ எல்லா குரூப்புமே வந்து இந்த குரூப் 2 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கம்ப்ளீட் குரூப்பை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஆக்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரிட்டில் வந்து நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட டிரைவ்லேருந்து ஒரு இமேஜை நம்ம கொண்டு வரலாம். இப்போ நான் இந்த இமேஜை ஃபேஸ்புக் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப்ஸ் வந்து கீழே இருக்குது, என்னோடய இமேஜ் வந்து மேலே இருக்குது. இப்போது நான் என்னோடய இமேஜை வந்து இந்த ஷேப்ஸ்குள்ளே வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நல்லா பார்த்துங்க, இமேஜ் வந்து மேலே இருக்கணும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் க்ரியேட் கிளிப் மாஸ்கிங் கொடுத்தோன்னா இந்த இமேஜ் வந்து இந்த ஷெல்ஸ், அதாவது இந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸஸ்க்குள்ளே அது இமேஜ் வந்து கிளிப் ஆயிரும். சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ இமேஜ் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ், ஒவ்வொரு ஷெல்லோட கலர்ஸையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே உங்கள் டூல் பாரில் செகண்ட் மூவ் டூலுக்கு கீழே
ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல்னு ஒரு செலெக்ஷன் டூல் இருக்கும். அந்த டூலை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலராக இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, திரும்ப ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து காட்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு பாக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ரேண்டமாக ஒரு 3 செலெக்ஷன் ஒரு 4 செலெக்ஷன் எடுக்கிறேன்னு வைங்க. இந்த மாதிரி 3 இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி முடிச்சோடனே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் இங்கே இருக்கும் லேயர் பேனலில் பாட்டமில். ஓகே, அந்த லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் இருக்கும். அந்த கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு உங்களுக்கு வரும். அந்த பாப்அப் மெனுவில் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெட் டோனை வந்து கூட்டுறேன், ப்ளூ ஒரு வயலட் டோன் மாதிரி ஒரு கலரிங் கொடுக்குறேன். ஓகே, திரும்ப சேம் இப்போ நம்ம பண்ண அதே ப்ராசஸ் மற்ற லேயர் இருக்கும். மார்க்யூ செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த இமேஜ் பர்டிகுலராக அந்த பாக்ஸ் ஷெல்லை செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் 2 இடங்களை செலக்ட் பண்ணுறோம். சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிளிக் பண்ணி கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணி ஒரு க்ரீன் ஒரு எல்லோ டோன் மாதிரி ஒரு கலர் கிளிக் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி மார்க்யூ செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி கலரிங் பண்ணாத சைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஸு பூரா நம்ம அந்த மார்க்யூ செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணிப்போம். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், கலர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சேம் ப்ராசஸ் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலர் பேலன்ஸ் க்ரீன், முதல்ல ரெட் கொடுத்தோம், அடுத்து எல்லோ கொடுத்தோம், இப்போது கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் டோனுங்கிற எஃபெக்டில் ஷேடோஸ் மாற்றிக்கலாம். ஷேடோஸ்னால் அந்த பிக்சரில் இருக்க ஷேடோஸ் கலர்ஸ் பூரா மாற்றும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு. இப்போது நம்ம சொன்ன எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு, கலர் கிரிட் ஃபோட்டோ எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. இது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எல்லாம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காண்டி இந்த இமேஜை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் லேயர் இமேஜாக மாற்றுறதுக்கு ஒரு சிங்கிள் லேயர் இமேஜாக ஒரு காப்பி நமக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா Alt Control E. ஸோ நமக்கு இங்கே வந்து லேயர் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே சிங்கிள் லேயராக நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சிங்கிள் லேயரை கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறோம், ஃபில் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஒயிட் ஸ்பேஸை பூரா அந்த சேம் இமேஜை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். சரியா? அப்போது நான் கொஞ்சம் அதில் ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். இந்த இமேஜை மூவ் பண்ணி நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வரேன். பார்த்துட்டிங்கன்னா மற்ற லேயர்ஸை ஃபுல்லாமே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இதுதான் கலர் கிரிட் ஃபோட்டோ எஃபெக்ட். தேங்க்யூ.